எம்பெருமானி ஆத்துபந்துக்களே, பருப்பதத்து கயல் பறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியன் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பு சித்தாய் மல்லடத்தாய் என்றென்றுன் வாசகமே உருப்புலிந்த நாவினையே உனக்கே உரிதாக்கினையே. உண்மை பக்திக்கு பகவான் எப்படி பணிகிறான்? சுதாமர் என்ற ஒரு அந்தனர் இருந்தார். அவர் கிருஷ்ணரின் அன்புக்கு உகந்த நண்பர். அவர் வேதங்களை நன்கு கற்றவர், ஆனால் மிகவும் ஏழை. மிகவும் அழுக்கடைந்த ஆடைகளை அவர் உடுத்தியிருந்ததால் அவரை குசேலர் என்றும் அழைப்பார்கள். தெய்வாதீனமாக எது கிடைக்கிறதோ அதை கொண்டு அவர் உயிர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி எல்லா வகையிலும் அவரைப் போலவே இருந்தாள். இளம் வயதிலே அவர் சாந்தீபனி முனிவரின் குருகுலத்தில் கிருஷ்ணரோடு சேர்ந்து படித்தவர். குழந்தைகள் படும் கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் ஒருமுறை அவருடைய மனைவி அவரை பார்த்து, பகவான் கிருஷ்ணர் ஒரு சமயம் தங்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் என்று பலதை என்னிடம் கூறியுள்ளீர்கள். நல்லவர்கள் மீதும் ஏழைகள் மீதும் அவர் மிக்க அன்பு கொண்டார் என்பதும் பிரசித்தமாக இருக்கிறது. தாங்கள் அவரை பார்த்து ஏதாவது உதவி கேட்டால் என்ன என்று கேட்டாள். சுதாமர் அவள் நிலையைக் கண்டு பரிதாபப்பட்டார். மிகவும் சாதாரணமாக ஒரு புடவை அவள் அணிந்திருந்தாள். அந்த புடவையும் பல இடங்களில் கிழிந்திருந்தது. அவரை திருமணம் புரிந்து கொண்டதிலிருந்து அவள் ஒரு நாள் கூட வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை. இதான் முதல் தடவையாக அவள் அவரை ஏதோ கேட்பது, அதுவும் அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் தமக்குள், அவள் திருப்தியாக தான் கிருஷ்ணரை பார்க்க போவேன், ஆனால் இது காரணமாக என் பழைய நண்பனை இத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டார். அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தபோது வெறுங்கையுடன் தான் என் நண்பனை எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டார். அப்படி கொடுக்க வீட்டில் ஒன்றுமில்லை. உடனே அவன் வெளியே சென்று 4 பிடி நெல் பக்கத்து வீட்டுகளிலிருந்து வாங்கி வந்தாள். அதை இழுத்து அவலாகச் செய்து ஒரு துணியில் கட்டினாள். அதை எடுத்துக்கொண்டு அந்த ஏழை பக்தரான அந்தகர் துவாரகையை நோக்கி நடந்தார். வழியெல்லாம் கிருஷ்ணரை தாம் சந்திக்கப் போவதை எண்ணி அதை எடுத்துக்கொண்டே சென்றார். துவாரகை அடைந்ததும் அந்த அழகிய நகரை கண்டு என்பட்டு கொண்டே சென்றார். கிருஷ்ணரையும் அவர் சொந்தமான பல மாளிகைகள் இருந்து அந்த இடத்தை அடைந்தார். எல்லா மாளிகைகளும் விட மிகச் சிறப்பாக தோன்றிய ஒரு மாளிகைக்கு நுழைந்தார். அவர் யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. வாய்க்கதவை தட்டி உள்ளே இருந்த கூடத்துக்குள் நுழைந்தார். தூரத்தில் கிருஷ்ணர் ஒரு கட்டிலில் ருக்மணியோடு உட்கார்ந்திருந்தது தெரிந்தது. அவர் உள்ளே நுழைந்தான். தாமதம். கிருஷ்ணர் வெகு ஆவலோடு வந்து அவரை கட்டி தழுவிக்கொண்டார். தன் நண்பரை தழுவிக்கொண்டு கிருஷ்ணருக்கு பேரானந்தத்தை கொடுத்தது. அவருடைய தாமரை கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து சுதாமரன் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் அழுதார். கிருஷ்ணர் அவரை தன் கட்டியில் உட்கார வைத்து அவர் கால்களை அலம்பி அந்த தண்ணீரை குடித்தவுடன் தன் தலையிலும் தெளித்து கொண்டார். கிருஷ்ணர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ருக்மணிக்கு சுதாமருக்கு விசிறி வீச ஆரம்பித்தாள். எலும் தோலுமாக இருந்த அந்த அந்தனரை, அதுவும் கிழிந்த அழுக்கு வெட்டி கட்டி கொண்டிருந்தவரை கிருஷ்ணன் இவளை பூஜிக்கவும், கிருஷ்ணன் சுதாமன் கைகோத்து கொண்டு உட்கார்ந்து குருகுலத்தில் தாங்கள் கழித்த இன்ப நாட்களை பற்றி பேச ஆரம்பித்தனர். தன் நண்பருடைய நிலை கிருஷ்ணருக்கு நன்கு தெரியும். அவர் ஏன் அங்கே வந்தார் என்பதும் கிருஷ்ணருக்கு தெரியும். அவர் நிறைய தனம் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் நினைத்தார். பணத்திற்காக சுதாமர் என்னை ஒரு நாளும் பூஜை செய்ததில்லை. இப்போது கூட அவருடைய தர்மபத்தினியின் தூண்டலில் தான் வந்திருக்கிறார் என்றும் கிருஷ்ணனுக்கு தெரியும். அவர் கனவிலும் நினைத்து பார்க்காத அளவுக்கு அவருக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் நினைத்தார். கடைசியில் கிருஷ்ணர், என்ன நண்பா, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று கேட்டார். சுனாபனின் தலையை குனிந்து தான் கொண்டு வந்திருந்த அவளை காண்பிக்க அவர் வெட்கவும் அத்தனை அற்புதமான பொருளை கிருஷ்ணனுக்கு கொடுக்க அவருக்கு அவமானமாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் அவரை விடவில்லை. நீ ஏதோ ஒரு சாதாரண பொருளை கொண்டு வந்திருக்க வேண்டும், அதுதான் யோசனை செய்கிறாய். அதனால்
என் பக்தன் என் அன்போடு ஒரு சிறிய பொருளை கொடுத்தாலும் அதை நான் பெரிதாக ஏற்றுக்கொள்வேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன். பக்தி இல்லாமல் கொடுக்கப்படும் பொருள் எதையும் அத்தனை பெரிதாக இருந்தாலும் சரி, அது எனக்கு இன்பத்தை தருவதில்லை. எனக்கு அன்போடு அளிக்கப்படும் பொருள் அது எதுவாக இருந்தாலும், இலையாக இருந்தாலும் சரி, மலராக இருந்தாலும் சரி, ஏன் வெறும் தண்ணீராக இருந்தாலும் சரி, அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். ஏனெனில் அதில் பக்தியும் அன்பும் உள்ளவர்களால் தான் கொடுக்கப்படுகிறது என்றான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ணர் இப்படி பேசியும் சுதாமர் அசையாமல் பேசாமல் இருந்தார். உடனே கிருஷ்ணரே சுதாமரின் அவளை முடித்திருந்த துணியை எடுத்து வைத்திருந்தார். அது அவளை கண்டதும் அவர் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஓ நண்பனே, அவள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும், அதை நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று ஒருபடி எடுத்து வாயில் சாப்பிட்டார். இரண்டாம் படி எடுத்து அவர் வாய்க்குள் போட்டு கொள்ளப் போகையில் ருக்மிணி சிரித்து கொண்டே அவர் கையை பிடித்து கொண்டாள். ஏனென்றால் கிருஷ்ணர் முதலிப்படி அவள் சாப்பிட்டதுமே உலகத்தில் செல்வம் முழுவதையும் அவர் சுதாமருக்கு வழங்கிவிட்டார். இரண்டாம் படி அவள் சாப்பிட்டார். ருக்மிணியே பக்தன் வீட்டுக்கு போய் பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும். அந்த தர்ம சங்கடமான நிலைக்கு தடுப்பதற்காகத்தான் அவள் இரண்டாம் படி அவளை கிருஷ்ணன் சாப்பிடுவதை தடுத்தாள். மறுநாள் காலை கிருஷ்ணனிடம் விடைபெற்று கொண்டு அவர் தமது வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணன் அவரோடு சிறிது தூரம் சென்றுவிட்டு விடைபெற்று திரும்பினார். செல்வம் வேண்டுமென்று சுதாம கிருஷ்ணரை ஒருபொழுதும் வேண்டியதில்லை. இந்த அற்ப பொருளை நாடி எவரிடமும் சென்றோமே என விற்கப்பட்டார். ஆனால் கிருஷ்ணரை தரிசனத்தில் அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. கிருஷ்ணர் எத்தனை அன்புள்ளம் கொண்டவர் என்பதை இன்று நான் பார்த்தேன். கிழிந்த அழுக்கான உடைகளை அணிந்துள்ள இந்த ஏழை அவர் அன்பாக தழுவிக்கொண்டார். நானும் அவருக்கு அற்பன், அவரோ தேவர்களுக்கெல்லாம் தேவர். இருந்தும் என்னை தழுவிக்கொண்டார். அவருடைய எல்லையற்ற அன்புதான் என்னே என்று நினைத்து கொண்டு சுதாமர் வீடு திரும்பினார். என்ன ஆச்சரியம், பணம் வேண்டுமென்று சுதாமர் கிருஷ்ணரை கேட்கவே இல்லை. இருந்தும் அவருடைய பழைய குச்ச வீடு இருந்த இடத்தில் ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அவரால் தம் கண்களை நம்ப முடியவில்லை. இங்கே பார்த்தாலும் நந்தவனங்கள் பூக்களுமாக இருந்தது. என்ன இது, இந்த இடம் என்னுடைய பழைய இடம்தானா? விடுதி எங்கே என்று கேட்டார். அப்போது மாளிகையிலிருந்து அவர் மனைவி ஓடி வந்து அவர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டாள். அவள் மிகவும் அழகாக மாறி மிகவும் உயர்ந்த ஆடைகள் அணிந்திருப்பதை பார்த்தார். அந்த வீடு இந்திரனுடைய மாளிகை போல் செல்வ செழிப்புடன் ஒளி வீசியது. மிக்க விலையுயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சுதாமர் இந்த பொருட்களை கண்டு மயங்கவில்லை. கிருஷ்ணனோடு தாம் இருந்த நேரங்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். திடீரென்று கிடைத்த அந்த பொருள்களை விட கிருஷ்ணருடைய கமல பாதங்கள் தியானிப்பதை அவருக்கு மிக மகிழ்ச்சி அளித்தது. அவருடைய மனைவியும் மிகுந்த உத்தமி. அவளும் கிருஷ்ணரை தியானிப்பதில்தான் உண்மையான ஆனந்தம் இருக்கு என்று அறிந்து கொண்டாள். கிருஷ்ணனுக்கு பகட்டான ஆடை அலங்காரமோ பிரதானமாக அக்கார அடிசலோடு கூடிய சித்தாண்டமோ தேவையில்லை. அவன் எதிர்பார்ப்பெல்லாம் பக்தியுடன் எந்தவித வேண்டுதலும் இல்லாமல் பரம சரணாகதி பக்தியுடன் சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு பச்சை இலை, ஒரு துளி தீர்த்தம், ஒரே ஒரு புஷ்பம் இல்லாவிடில் ஒரு சொட்டு தண்ணீர் போதும். அதுதான் வைகுண்டத்தையே தருவான் என்பது கிருஷ்ணனுடைய பெருந்தன்மை. அதிலிருந்து என்ன தெரியும்? பக்தியை செலுத்தினால் போதும், சக்தியை கொடுக்கிறேன், அதன் மூலம் நீ உன் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வாய் என்பதற்கு சுதாமர் மூலம் கேட்காமலேயே குறிப்பறிந்து செய்யக்கூடியவன் குணசீலனான கண்ணபிரான். மனிதர்கள் கேட்டாலும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் செய்வார்கள். மாதவனோ மனம் அறிந்து நம்முடைய நிலை அறிந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் பங்கை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவன பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். பக்தி ஒன்றே போதும், பக்தனொத்தனையே போதும் என்று சுதாமன் மூலம் பக்தியை நாம் எப்படி செலுத்த வேண்டும், நட்பு எப்படி இருக்க வேண்டும், நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்ணன் சுதாமன் மூலம் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளான். நாமும் நலம் பெறுவோம், நாடும் நலம் பெற வேண்டும், நாமும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவானை பிரார்த்தித்து எம்பெருமானார் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.